தீண்டாமையை ஒழித்து விட்டோம், ஜாதியை ஒழித்து விட்டோம் என மணிக்கு ஒருமுறை தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான மாடலாட்சியில் நவீன தீண்டாமையாக பாதாள கழிவு நீர் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த தூய்மை பணியாளரின் உடலை பின்வாசல் வழியாக மருத்துவமனையில் இருந்து எடுத்துச் செல்லும் அவலம் நடந்தேறியுள்ளது. திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவு நீரானது அடிக்கடி சாலையில் வெளியேறி வருவதால் தூய்மை பணியாளர்கள் அவற்றை அடிக்கடி அகற்றுவதை பணியாக கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில்தான் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள சாலையில் பாதாள சாக்கடை கழிவு நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் கழிவுநீர் வாகன குழாயை செலுத்தும் போது அதற்குள் தவறி விழுந்தார். அவரை மீட்கும் முயற்சிகள் நடந்தும் கூட விஷவாயு தாக்கி அவர் உயிரிழந்தார். மருத்துவர்கள் அவர் இறந்ததை உறுதி செய்த நிலையில் அவரின் உடலை கையாள்வதிலும் அலட்சியம் காட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையின் முன்வாசல் வழியே உடலை கொண்டு செல்லாமல் பின்னாலுள்ள சுவற்றை தாண்டி அவரது உடலை மருத்துவமனை பணியாளர்கள் எடுத்துச் சென்றனர். சுவர் மீது உடலை ஏற்ற முயன்றபோது அவரது உடல் கீழே விழ பின்னர் மீண்டும் உடலை சுவற்றின் மீது ஏற்றி அவரது குடும்பத்தாரிடம் கொடுத்துள்ளனர். இதை பார்த்த பொதுமக்கள் நவீன தீண்டாமையா இது என்று கேள்வி கேட்பதோடு மருத்துவமனை பணியாளர்கள் ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒருபுறம் ஜாதியை ஒழித்து விட்டோம், தீண்டாமையை ஒழித்து விட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் மேடைக்கு மேடை கூப்பாடு போட்டு கத்தினாலும் மற்றொரு புறம் இதுபோன்ற சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. இனியாவது சுயதம்பட்டம் அடிக்காமல் உண்மையாக பேசுவாரா முதல்வர்?